ஹாய், வெல்கம் டு மை சேனல் காட்டன் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஷின்ஷன் ப்ரூம் ஸ்டிக் தான் பண்ண போகிறோம். 21 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த பார்ட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை இப்போ கட் பண்ணிக்கணும். இந்த பீஸை ஸ்டிக் பண்ண யூஸ் பண்ணணும். இந்த பீஸை ப்ரூம் பண்ண யூஸ் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு இந்த லைன் டச் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். பேக் சைட் டர்ன் பண்ணிக்கணும். இந்த லைன் டச் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஓப்பன் பண்ணணும், டர்ன் பண்ணணும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டு டச் ஆகிற மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். இதை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டர்ன் பண்ணிடணும். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். இந்த சென்ட்ரல் லைன் டச் ஆகிற மாதிரி இந்த சைடு ஃபோல்ட் பண்ணணும். இந்த பார்ட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த கேப்பில் இதை இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணக்கப்புறமா இந்த லைன் டச் ஆகிற மாதிரி இந்த பார்ட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிக்குக்குள்ளே பீஸ் எடுத்துக்கோங்க. இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரல் லைன் டச் ஆகிற மாதிரி இந்த சைடு ஃபோல்ட் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடும் இந்த சென்ட்ரல் லைன் டச் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிப்பு வந்து இந்த லைன் மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். அப்புறம் சென்டர் லைனுக்கு கொஞ்சம் கீழே இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணிடணும். இந்த பார்ட்டை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த பார்ட்டை இதில் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லைன் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த லைனில் இதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த கேப்பில் இதை வந்து இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். பேக் சைட் டர்ன் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த கேப்பில் இந்த இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். இப்படி ஃபோல்ட் ஆயிடணும். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த எண்டை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக இப்போ கட் பண்ணணும். 0.3 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். 5.5 சென்டிமீட்டர் 0.5 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டிக் பண்ணிடணும். இதை ஸ்டிக் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இதை ஸ்டிக் பண்ணிடணும். இதில் ப்ரூம் ஸ்டிக் ரெடி பண்ணிட்டோம். ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. 21 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு இன்னர் சைடு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் டச் ஆகிற மாதிரி இந்த பார்ட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடணும். பேக் சைட் டர்ன் பண்ணிவிட்டு இதே மாதிரி அந்த சைட் பண்ண மாதிரி இந்த லைன் டச் ஆகிற மாதிரி இந்த பார்ட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு லைன் இருக்கிற இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த லைனில் இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். பேக் சைட் டர்ன் பண்ணி இப்படி ஒரு ஃபோல்ட் கொடுத்துக்கணும்.
நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இந்த லைனை நல்லா ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த லைனை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும் நல்லா. நெக்ஸ்ட் இந்த எண்ட் பார்ட்டை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை இப்படி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிடணும். இந்த எண்டை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு பேக் சைட் டர்ன் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பார்ட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இதை இப்படி பண்ணணும். இந்த பார்ட்டை இந்த கேப்பில் வச்சுட்டு இதை வந்து இந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு இப்படி கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த சைடும் கட் பண்ணிக்கணும். டஸ்ட்பின் ரெடி. ஷின்சான் ப்ரூம் ஸ்டிக் ரெடி பண்ணிட்டோம். ஷின்சான் கிராஃப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஷின்சான் கலெக்ஷன்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். காட்டன் பிளாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.